தளபதி ஜோசப் விஜயுடைய தலைமையில் இன்றைக்கு பொறுப்பேற்று இந்த பணிகளை நான் ஆற்றி வருகிறேன். எனக்குள்ள நிலைகள் என்ன என்று சொன்னால், பலமுறை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் முதலில் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களும் இளம்பெண்களும் இங்கே வருகின்றிருக்கிறீர்கள் வேலையை தேடி. உங்களுடைய உள்ளங்களில் இருப்பது என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றுவதற்கு நாங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இல்லை என்றால் நான் இந்த மேடையில் இன்று பேசியிருக்க இயலாம். நீங்கள் தான் எனக்கு உதவிக்கரம் நீட்டியவர் என்பதை நான் அறிவேன். ஆகவே எங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி மலர் உங்கள் பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இளைஞருடைய உற்சாகம், இளைஞருடைய மாற்றங்கள் தான் பல ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய தலைமையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. நான் இதை சொல்வதற்கு காரணம், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதால் அந்த நாட்டினுடைய எண்ணம், அவருடைய எண்ணம். அதன் அடிப்படையிலே தான் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருக்கும் தெரியும். 30 கோடி 40 கோடி செலவு செய்துவிட்டு வெற்றி பெறாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் வெறும் 76,000 ரூபாயை செலவு செய்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வருகிற வரலாற்றை இவருடைய ஆட்சியிலே மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறதே தவிர யாராலும் நடைபெற்ற முடியவில்லை. ஆகிய அவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் நடத்தப்பட வேண்டும். அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்கிற போது இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது. அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் உங்களுடைய எண்ண கனவுகளை நிறைவேற்றுவதற்கு, படித்து முடித்துவிட்டு வேலையில்லை என்று கண்ணீர் சிந்துகிற உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவர் எடுத்திருக்கிற வேலைவாய்ப்பு முகாம் என்பது முதலில் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் துவங்கி இருக்கிறது என்பதை காணுகிற போது எனக்கே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள் படித்து முடித்துவிட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிற விலை இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையோடு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவரால் தான் முடியும் என்ற வரலாற்றை படைக்கிற இந்த நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் எல்லோரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இங்கே வருகின்றிருக்கிறவர்கள் எல்லோரும் பார்க்கின்ற போது தன்னுடைய தாய் தந்தையை நினைக்கிறார்கள், உற்றார் உறவினை நினைக்கிறார்கள். படித்து முடித்துவிட்டு நமக்கு வேலையில்லை என்ற நிலையை மனதில் வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சில நேரங்களில் பேசுகிற போது நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே பேசுவார். பல்வேறு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டும், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை தர வேண்டும், தமிழ்நாட்டில் வேலையில்லை என்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய கனவு என்று அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய தலைவராக நம்முடைய தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அவர் துடிப்புமிக்க இளைஞர். திரைப்படத்திலே இன்றைக்கு சரித்திரம் படைத்தார். நாளை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர எவரால் முடியாது என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உருவாக்கி காட்டுவார் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்றிருக்கிற மாணவர்களாக இருக்கிற நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். வெற்றி என்ற இலக்கை எட்டுவதும் நீங்கள் ஓயாமல் உறங்காமல் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் பிரகாசமுள்ள எதிர்காலத்தை உருவாக்குங்கள். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்.